இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புறா கூண்டுல பொறந்த நியூ பார்ன் சிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான், இந்த இன்ஜூரான வெள்ளை கலர் சிக்கு நம்ம கண்ல தென்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் குடுத்துட்டு, கூண்டுலேருந்து வெளிய எடுத்துட்டு வந்து, சேஃபா ஒரு ரூம்ல கூடை போட்டு கவுத்துட்டோம். இதுக்கப்புறம் இது என்ன நடந்துச்சுன்னா, நான் அப்பதான் நம்ம வெள்ளையனுக்கு கொஞ்சம் தண்ணியும், கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் எடுத்துட்டு வந்தேன். ஸோ இப்போதைக்கு ஊட்டிட்டு கொஞ்ச நேரம் விட்டோம்னா சாயங்காலத்துக்குள்ளார கொஞ்சம் தேறிடுவான். அதுக்கப்புறம் பார்த்துட்டு கூண்டில் விடலாமா இல்லையான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ எடுத்து உனக்கு ஊட்டுவோம். நம்ம ஆளு தண்ணி குடிக்கிறானா இல்லை வாய் மட்டும் அசைக்கிறானே தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு லைட்டாக கொஞ்சம் ஃபீட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி நல்லாவே கொடுத்துருக்கேன். பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10 மணி ஆகப்போகுது. நம்ம இன்னும் கொஞ்சம் மதியானம் ஒரு 2 மணி 3 மணிக்கு வந்து பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. சரி, அடிதாங்க பயங்கரமாக போட்டிருக்கு. சரி, பொழைச்சிப்பான்னு நம்புகிறோம். பார்த்தா கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கான். பார்ப்போம், மதியானம் வந்து பார்ப்போம். நம்மளால் முடிஞ்ச லெவலுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துருக்கோம். சரி, நல்லா தான் இருந்தான் நேற்று, நல்லா தான் இருந்தான். இன்னைக்கு இப்படி இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா மதியானம் 3 மணி ஆச்சு. நம்ம புறா கொஞ்சம் மதியானம் பார்க்க வேண்டிய டைம் ஆச்சு. அதே மாதிரி நான் என்ன எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புறாவுக்கு ஹை மெடிசனும் அதே மாதிரி கொஞ்சம் கம்பும் கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா சாப்பிட கொடுக்கணும்ல. ஆல்ரெடி நான் பைப்பில் ரொம்ப வீக்காக தான் இருக்கேன். காலையிலே பார்த்தீங்கன்னா பொட்டுக்கல்ல தான் கொஞ்சம் சாப்பிட கொடுத்தேன். ஏதோ லைட்டாக சாப்பிட்டான். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் குடித்தான். இப்போ பார்ப்போம் 3 மணிக்கு கொஞ்சம் எப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணால் இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரி, காயங்கள்லாம் பார்த்தா கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. சரி, நம்மளும் ஊட்டுவோம். இதான் பார்த்தோம்னா கொஞ்சம் ஆயில்மெண்ட் வச்சதுக்கு காயெல்லாம் கொஞ்சம் உணர்ந்த மாதிரி தான் தெரியுது. அதுக்கு காலைல வரும்போதோடு இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்கான். சாப்பாடு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒன்றும் இல்லை. சரி, மதியானம் இப்போ ஊட்டுவோம் கொஞ்சம். நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுனால கொஞ்சம் பாசிட்டிவ் சைன்ஸாக தான் தெரியுது. பொழைச்சிப்பான்னு நினைக்கிறேன். சாப்பிட்றத பாருல, நல்லா க்யூட்டாக புபக் புபக் புபக்குன்னு. யார் தான் இப்படி பண்ணான்னு தெரில. காலையிலேக்கே இப்போ கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்ருக்கான். கண்ணு லைட்டாக கொஞ்சம் வீங்கின மாதிரி தான் தெரியுதுனால அவனுக்கு கொஞ்சம் ஐ ட்ராப் சுடுவோம். நம்மால் காலையில் பார்த்ததுக்கு இப்போ கொஞ்சம் க்யூர் ஆகிருக்கான். ஆனால் 100% ஆகலை. உள்ளாமான்னு பார்த்தீங்கன்னா இவனை கூண்டில் விட்டால் திரும்ப இவனை ஏதாவது அடித்து காலி பண்ணிடுவாங்க. ஸோ இவனை வந்து இவன் ஃபுல்லாக க்யூர் ஆகி இவனே வந்து இற சாப்பிட்டு நல்லா பறக்கிற வரைக்கும் இங்கே தான் வச்சு பார்த்துக்க போகிறோம். சரி, இவனை விட்டுட்டு நம்ம நைட் வந்து பார்க்கலாம் எந்த கண்டிஷனில் இருக்கானேன்னு சொல்லிட்டு. நம்ம அடுத்த வேலையான முக்கியமான இதோட பெரிய ஆட்கள் கோழி. இப்போ இது மாதிரி கோழி புறாலாம் வளர்த்தணும்னு இறங்கிட்டாலே இதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும். எப்போ காயமாகவும் தெரியாது, எப்படி காயமாகவும் தெரியாது, என்ன சீக்கு வரும்னு தெரியாது. நல்லாவே இருக்கும். ஆனால் திடீர்னு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அலப்பறை பண்ணிட்டு கிடப்பாங்க. திடீர்னு நல்லாவே இருப்பாங்க, திடீர்னு காயம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கூட பாருங்களேன் எவ்வளோ இற கொட்டி வைக்கிறோம். நம்ம வந்து கூண்லேயும் கொட்டி வைக்கிறோமா, அதே மாதிரி நான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோழி புறா ரெண்டும் சாப்பிட்றதுக்கு இங்கேயும் இற கொட்டி வைக்கிறேன்னா இங்கேயும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம கூண்லேயும் வந்து ஏறி சாப்பிட மாட்டாங்க. கூண்டு தெரியுதா, நம்ம கூண்லேயும் ஏறி சாப்பிட மாட்டாங்க. சம்பந்தமே இல்லாத இங்கே பார்த்தீங்களா இந்த பில்லு கட்டு இருக்கும். இந்த பில்லு கட்டிலே தான் திரிவாங்க. பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் இந்த பில்லு கட்டை ஃபுல்லாக கிளச்சி சாப்பிட்றது இவங்க தான். ஒன்று மறந்துட்டேன், கோழி புறான்னு சொன்ன ஓட்டி தான் ஞாபகம் வருது. நம்ம இவ்வளோ நேரம் புறாவே பார்த்துட்டு கோழிக்கு இற வைக்க மறந்துட்டேன். சரி வா, ஒன்றா இற வைப்போமா. நம்மளது இற வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளது கோழிக்கு புறாக்கும் ஒன்னே தான். கட்டுத்தரையில் இருக்க சேவலுக்கு ஃபுல்லாக கம்பு, அதே மாதிரி கூண்டில் இருக்க பட்டாக்கு திரியிற பட்டாக்கு எல்லாமே வந்து அரிசி தான். கூண்டில் இருக்க பட்டாக்கு கூட கம்பு வைப்போம். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால கம்பு வைக்கிறது இல்லை, அரிசியில தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நேற்று நைட்டு தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 பட்டா வேறு பிடிச்சி கூண்டில் போட்டோம். அதுக்கும் சேர்த்து வைக்கணும். அதுக்கு கம்பி ரெடி பண்ணோம். வாட்டர் கேன் காலையில் ரெடி பண்ணி வச்சுட்டேன்.
சேர்த்து ரெடி பண்ணோம். 1 2 3 4 13 கப் எடுத்துருக்கோம். அதே மாதிரி அரிசி எடுத்துருக்கோம். வாங்க இற வைக்க போலாமா? கோழிக்கெல்லாம் யூஸ்வலா எப்ப இற வைப்போம்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு 3 to 5 மணி. ஏன்னா காலையில வைக்க ஆடு மாடெல்லாம் பார்த்துட்டு டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு சாயங்காலம் 3 to 4 மணின்னு எங்க அப்பா ஆரம்பிச்சது. அது அப்படியே வழி வழியா போய்கிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு 3 பட்டா உள்ளார போட்டான்னு சொன்னல, அதுல பட்டாவே இவதான். இப்போ பாத்தீங்கன்னா ஆள் வந்து ரொம்ப மிரளிட்டா தெரிஞ்சிட்டு இருந்து உள்ளார வந்திருக்கா. பாத்தீங்களா? இப்போ பாத்தீங்களா நம்மள பார்த்ததுக்கே வந்து இப்படி அலறா. இவளுக்கும் இற வைக்கணும். இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா புதுசா வந்து கம்பி செஞ்சு வைக்கணும், இல்லைன்னா கொட்டிடுவா. நீங்க இற வைக்கிறதுக்கு எதுக்கு கம்பின்னு கேட்டீங்கன்னா இதுதான் அந்த கம்பி. இது ஆக்சுவலி எப்படி யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா இறக்கப்பு கீழே கால் தவறி கொட்டாத இருக்கிறதுக்கு தான். இது மாதிரி கம்பி உள்ளார சொருவிட்டு இது மாதிரி ஒரு சக்கை எடுத்து அதுல கொஞ்சம் கரெக்டா அதை சுத்தி எடுத்து கரெக்டா அந்த கம்பியில கிடுக்கில மாட்டி வச்சுட்டோம்னா அது மாதிரி கம்பி எடுத்து மடக்கி கம்பி தெரியுதா, இது மாதிரி வெளியே வச்சோம்னா உள்ளார வைக்கிற இற கொட்டாக இருக்கும். இருங்க இப்ப காமிக்கிறவங்களுக்கு தெரியும். அங்க ஜக்கு தெரியுதா, ஜக்கு தெரியுதா, மாட்டிருக்கா. இது என்னதான் ஆட்டினாலும் அவ்வளவு சீக்கிரம் கொட்டாது. சரி வாங்க நம்ம அடுத்ததுக்கு அப்படியே இறப்ப ஆரம்பிப்போம். உங்களுக்கு வாட்டர் கேனை சொல்ல மறந்துட்டேன்ல, இப்படிதான் எங்க வீட்டுல வந்து கோழிகளை தண்ணி வைப்போம். மேக்ஸிமம் பாக்குறவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா பார்த்தாங்கன்னா இந்த வாட்டர் கேனை தான் பார்ப்பாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பீஜன் ஃபீடரே தான், பீஜன் வாட்டர் ஃபீடரு வாட்டர் கேனு. இதுலயே வச்சுட்டு கரெக்டா அந்த கூண்டு செட்ல வந்து இது மாதிரி அதுக்கு எட்டுற ஹைட்ல நம்ம வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எது பக்காவா வந்து தண்ணி குடிச்சிக்கும். ஸோ வாங்க, நம்மளால வேற ரொம்ப பயப்படுறான். நம்ம வேற அடுத்தது லைன் பை லைனா ஒவ்வொன்றுக்கா இற வைக்க ஆரம்பிப்போம். எல்லாத்தையுமே வந்து நேத்து தான் வந்து கூண்டுல புடிச்சு போட்டனா, அதனாலதான் இவ்வளவு அலப்புறேன். நேத்து நைட்டு தான் இதான் வந்து முத கூண்டுலயே வந்து இற சாப்பிடுறாங்க. மீதிலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் காமா இருக்கும். இந்த முத வைக்கிறப்ப மட்டும்தான் அதுக்கு என்ன பண்ணணும்னு வேற தெரியாதா, அதனால இதுக்கு வேற கம்பியை காணும். இருங்க, இதுக்கு ஒரு கம்பி ரெடி பண்ணிட்டு வரேன். கம்பி ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த அந்த கோழியில உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியல, இந்த கோழியில தெரியும். ஒண்ணும் பரவாயில்ல, அவ்வளவுதான். இப்படி வச்சிட்டோம்னு வச்சாங்களேன், அவங்களே பார்த்துட்டு குதிச்சு மிரண்டு அப்புறம் கொஞ்ச நேரம் சால்வா போய் அப்புறம் அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருக்கா பாத்தீங்கன்னா இவரோட கலர் பாத்தீங்கன்னா செஞ்சுள்ளி. இவளும் முதல்ல இருந்து அப்படியேதான் கத்திட்டு கிடக்குறா. இவ கூண்டுல போட்டு கொஞ்ச நாள் ஆச்சு. ஸோ அதனால கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுவா. எல்லா கூண்டுலயுமே அதே மாதிரிதான். இதே மாதிரி லைனா ஒவ்வொன்றுக்கும் வச்சு எடுத்து எப்படினாலும் இற வைக்க முடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடும். பாத்தீங்களா வச்சோன்னே எப்படி சாப்பிட்றாங்கன்னு. தண்ணி வேற இல்ல, வாட்டர் கேன்ல வேற தண்ணி ஃபில் பண்ணணும். அடுத்த கூண்டுக்கு போலாமா? அடுத்த கூண்டு பாத்தீங்கன்னா அது வெள்ளதான். வாட்டர் கேன்ல தண்ணி இருக்கா? இதுலயும் தண்ணியை காணும். இல்ல வெயில் காலம் ஆரம்பிச்ச வாட்டி தண்ணி ஃபுல்லா அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிடும். இதுலயும் பாத்தீங்கன்னா தண்ணியை காணும். தண்ணி வேற புடிச்சிட்டு வந்து வைக்கணும். அடுத்தது பக்கத்திலே இருக்கு. உங்களுக்கு ஏதோ நான் இற வைக்கிறது ரிப்பீட் மோட்ல தெரியுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவுலாம் அடுத்தது என்ன ஸ்டேஜ் மாத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூண்டுல இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படின்னா வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த கோழியோட ஸ்டேஜஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்கலாம் வந்து வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கப்ப எப்படின்னா அரிசி சாப்பிட்டு மண்ணு கிண்ணெல்லாம் கிளச்சி புழுவு இதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்துகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்க வாட்டி ஒருத்தரை பார்த்து சண்டை கட்டிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஸோ நம்ம அந்த ஸ்டேஜ்ல பிடிச்சி கூண்டுல போட்டு தனியா கம்பு வைக்கணும். ஆனா நம்ம அரிசி வச்சுட்டு தனியா கம்பு வச்சு கொஞ்சம் உடம்ப தேத்தி
ஒவ்வொன்றுக்கு வந்து பயப்படாத ஆரம்பிக்கிறோம். ஒன்று இன்னொன்று பார்த்து பயப்படாத, கொஞ்சம் வயசான வாட்டி ஒன்றுக்கு இன்னொன்று பார்த்து பயப்படாது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு டெரிட்டோரி வச்சுட்டு அந்த டெரிட்டோரியை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த டாமினேஷன் பண்ணுற ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் இன்னொன்றுக்கும் வந்து சண்டை வச்சு அதை மாற்றி கட்டுறவங்க கட்டுவாங்க, வளர்க்குறவங்களும் வளர்ப்பாங்க, விற்கிறவங்களும் விற்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சேவல் ரெடி பண்ணி கரெக்டாக நல்ல சண்டை இடத்துல வந்து விற்கிறது தான். டக்குன்னு பார்த்தோன்னே காயம்னு நினச்சேன். இதே மாதிரி மொத்தத்துக்கும் இற வச்சு முடிச்சிட்டோமா. அடுத்தது அங்கே ஒரே ஒரு கோழிக்கு மட்டும் புதுசாக போட்டதை மொத்தம் 3ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 3ல் வந்து 2 தான் வச்சுருக்கேன். அந்த 3ல் வந்து 2த்துக்கு தான் பார்த்தீங்கன்னா இற வச்சுருக்கோம், ஒன்றுக்கு வைக்கல. ஏன்னா கம்பி இல்லை. ஸோ கம்பி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு தான் இற வைக்க போயிட்டுருக்கோம். சாரி நண்பா, என் ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் முடிஞ்சிருச்சு. நம்ம புறாக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நான் நாளை வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுறேன் நண்பா, மன்னிச்சுக்கோங்க நண்பா.